In this video, we are going to learn about set off and carry forward of losses. In a particular year, an assessee can generate income from different sources of head. Various sources of heads of income are there. We have learned about it earlier. They are income from house property, income from salary, income from business, income from capital gain. There are different heads of income. When we add all these heads of income, you will get overall total income for a particular year. While calculating total income for a particular year, sometimes you will be able to get losses also. When you do business, we can't expect all the time to get profit. In some year, you may get losses also. In such cases, you have to deduct or adjust those losses from the profit of the particular year. It is called set off and carry forward of losses. Simple explain பண்ணனும்னா ஒரு ஓவரால் இயர்ல வேரியஸ் எக்ஸ் ஆஃப் இன்கம்ல கிடைச்ச எல்லா ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி ஏதாவது லாஸஸ் இருந்தால் அந்த டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து அந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸ். செட் ஆஃப் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் இயர்ல தான் பண்ண முடியும். இட் கேன் பி அட்ஜஸ்டட் லாஸஸ் அகெயின்ஸ்ட் அ ப்ராஃபிட். ப்ராஃபிட் அந்த இயர்ல இருந்தது அப்படிங்கிறது எக்ஸஸ் ப்ராஃபிட்லேருந்து நம்ம லாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள், இட் கேன் பி கேரி ஃபார்வர்ட் டு த சப்சிக்வெண்ட் இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 22-23 அசஸ்மெண்ட் இயருக்கு அந்த அசஸிக்கு வந்து ப்ராஃபிட் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா லாஸை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அடிக்வேட் ப்ராஃபிட் இல்லை, when there is no adequate profit, he can carry forward to the such loss for the subsequent. It is called as set off and carry forward of losses. இதில் ரெண்டு டைப் ஆஃப் செட் ஆஃப் இருக்குது. ஒன்று இன்ட்ரா ஹெட், இன்னொன்று இன்டர் ஹெட். The first type is intra head, second one inter head. The first type intra head set off is nothing but ஒரு பர்டிகுலர் ஹெட் ஆஃப் இன்கம்ல டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் அது பேர் வந்து இன்ட்ரா ஹெட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ்னு எடுத்துக்கணும். ஒரு அசஸி வந்து ஹி மே டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸ் ஏ, பிஸ்னஸ் பி பண்ணலாம். இப்போ பிஸ்னஸ் ஏல அவருக்கு லாஸ் இன்கர் ஆகிருக்கு அப்படின்னா அவர் பிஸ்னஸ் பிலேருந்து இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு அந்த பிஸ்னஸ் ஏவோட லாஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் ஆஃப் லாஸஸ். இன்டர் ஹெட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஹெட் ஆஃப் இன்கமில் லாஸ் என்க்யூர் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஹெட் ஆஃப் இன்கம்ல இருந்து மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் இன்டர் ஹெட் செட் ஆஃப் லாஸ். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் ஆச்சு அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பத்தலை அப்படின்னா அதர் ஹெட் ஆஃப் இன்கம்ல இருக்கிற இன்கம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னு அதுக்கு பேர் வந்து இன்டர் ஹெட் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ். ஸோ இந்த ரெண்டு டைப்புமே செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் கீழே இருக்குது. இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதுக்கு இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இன்ட்ரா ஹெட்ங்கிறது வந்து ஹெட் ஆஃப் இன்கம் காமனாக இருக்கும், சோர்ஸஸ் வந்து வேரி ஆகலாம். அது வந்து இன்ட்ரா ஹெட். இன்டர் ஹெட்டுங்கிறது ஹெட்டே மாற்றி மாற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இன்டர் ஹெட் ஆஃப் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் intra and inter head of set off and carry forward of losses. Thank you very much. We have learned about two different types of set off and carry forward of losses. The first one is intra head and second one inter head. This is an example பார்த்தா you can understand the concept easily. So for example, ஒரு அசஸி பிஸ்னஸ்லேருந்து இன்கம் earn பண்ணியிருக்காரு. அந்த பிஸ்னஸ் ஏ அண்ட் பிஸ்னஸ் பி நீங்கள் வச்சுன்னா இப்போ பிஸ்னஸ் ஏல அவருக்கு 20,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, பிஸ்னஸ் பியில் 5,000 லாஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா பிஸ்னஸ் ஏல இருக்கிற ப்ராஃபிட்டை வச்சு பிஸ்னஸ் பியில் இருக்கிற லாஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். டோட்டலாக இன்கம் கேல்குலேட் பண்ணி வரும்போது அந்த 20,000 வந்து இந்த 5,000 லாஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ரெண்டு ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த ஹெட் கீழே வருதுன்னா பிஸ்னஸ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ்ங்கிற ஹெட்டு கீழே வர்றதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் சொல்லுவோம். இப்போ இதை இன்னொரு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் வரக்கூடிய ஒரு லாஸை வேற ஒரு ஹெட்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு 5,000 இருக்குது அப்படின்னா அந்த இன்கம் வச்சு இந்த லாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து லாஸ் ஃப்ரம் பிஸ்னஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேரியாக இருக்கா, எக்ஸ் ஆஃப் இன்கம் வந்து மாறும். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் இன்டர் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸஸ் அப்படி கிடையாது. இப்போ ஒரு அசஸி வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஏ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அந்த பர்ச்சேஸில் வந்துட்டு அவருக்கு வந்து லாஸ் ஒரு 10,000 ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுட்டீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி பி வச்சுருக்காரு, அது வாங்கினது அவருக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா இந்த லாஸை அந்த ப்ராப்பர்ட்டி பிலேருந்து வர ப்ராஃபிட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த அவங்களுக்கு வேறு ப்ராப்பர்ட்டி இன்கமே இல்லை, ஆனால் கேபிட்டல் கெயின் கொஞ்சம் இருக்குது, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயினில் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னால்
அது அதர் ஹெட் ஆஃப் இன்கம் தான், பட் வந்து அதையுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதே ஹெட்டாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஹெட்ஸ் வந்து மாறிக்கலாம். இப்போ கேபிட்டல் கெயின்லேருந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஹெட்ஸ் மாறி அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் இன்டர்கேட். ஸோ திஸ் இஸ் த concept in this video.